இன்னைக்கு வந்து என்பிபி இவ்வளவு பெரிய விருட்சமாக 159 உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைந்தது வந்து அதுக்கு வித்திட்டவர், அதுக்கான கதவை திறந்தவர் வந்து எனது தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் தான் என்ற ஒரு விஷயத்தை சொன்னாரு. கடந்த காலங்களில் எல்லாம் சிறுபான்மை சமூகங்கள் வந்து அடக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டதினால்தான் இன்றைக்கு வந்து என்பிபியை மக்கள் ஆதரிக்கின்ற ஒரு நிலை உருவானது. பிரசவத்துக்கு அவன் அனுமதிக்கப்பட்ட அந்த தாய் வந்து தாயும் இறந்தாச்சு, சேயும் இறந்தாச்சு. இதுல என்ன கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு முதல் பிரசவம் மந்த கதியில போறதில்லை. இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளும், நமக்கு கிடைத்த அரசியல்வாதிகளும், அரசு அதிகாரிகளும் நம்மளை மந்தையாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். வளமிக்க ஒரு நாடாக மாறுவதற்கான முன்னெடுப்புகளை பாராளுமன்றம் செய்யட்டும், அமைச்சர்கள் உழைக்கட்டும், மக்களும் உழைக்கட்டும். மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த காணொலியில் நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது பாராளுமன்றம் தாங்கி வந்த விஷயங்கள் என்ன, யார் யாருக்கு என்ன பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்குது, யார் யார் என்ன பதவிகளுக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க, அதே போல கௌரவ ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கனுடைய உரை தாங்கி வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொலியில நான் உங்களோட பேச போறேன். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது குறித்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தினமும் எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் உங்களை வந்து சேரும். இந்த அமர்வுல முதல் நிகழ்வாக சபாநாயகர் தெரிவு இடம்பெற்றது. முதல் நிகழ்வாக இடம்பெற்ற இந்த சபாநாயகர் தெரிவுல வந்து சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டவர் வந்து அசோக சமுமல் ரங்வல்ல தெரிவு செய்யப்பட்டிருந்தாரு. இதை தொடர்ந்து வந்து இவருக்கான வாழ்த்துக்களை வந்து முதலாவதாக பிரதமர் டாக்டர் ஹரிணி அபயசூரிய வழங்கியிருந்தாரு. அவருடைய அந்த வாழ்த்து செய்தியில, இந்த பதவிக்கு மிக பொருத்தமான ஒரு நபராக நாங்கள் உங்களை கருதுறோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் அரசியல் வாழ்க்கையில் உங்களுடைய அறிவு, ஆளுமை, உங்களுடைய தியாக சிந்தனை அனைத்தையும் நாங்கள் நன்கறிவோம். பாராளுமன்ற சபாநாயகராக நீங்கள் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து மிக்க மகிழ்ச்சி. பாராளுமன்றத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து நடந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். பாராளுமன்றத்தின் மீது மக்களுக்கான நம்பிக்கையை நீங்கள் நிலைநாட்டுவதற்கான ஒரு தலைமைத்துவத்தை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையும் எமக்குண்டு. எனவே உங்களுடைய பணி தொடர வாழ்த்துக்கள் என்று அவருடைய வாழ்த்து உரையும் அமைந்திருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு. இரண்டாவதாக வந்து சஜித் பிரேமதாஸ் அவனுடைய உரை, வாழ்த்து உரை இடம்பெற்றிருந்தது. சபாநாயகராக தாங்கள் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து மிக்க மகிழ்ச்சி, அதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதவி மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பதவியாக நான் பார்க்கிறேன். அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமது பணிகளை திறம்பட செய்வதற்கு பக்க சார்பு இல்லாமல் நடந்து கொள்வதற்கான வழிவகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவதோடு, பக்க சார்பில்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்களுடையது என்று கூறினதோடு, அரசியல் அமைப்பின்படியும் அதே போல நிலையியல் கட்டளையின்படியும் இந்த பணியை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான இயலுமையை உங்களுக்கு நீங்கள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதோடு, இந்த பணிக்கு நீங்கள் அமர்த்தப்பட்டதையொட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன் என்ற ஒரு கருத்தினையும் வாழ்த்தையும் அவர் பதிவு செஞ்சிருந்தார். அடுத்ததாக வாழ்த்து செய்தி வந்து முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் வழங்கியிருந்தாங்க. அதுல வந்து சபாநாயகருக்கு வாழ்த்து சொல்வதில் பெருமிதம் அடைகிறேன் என்று சொல்லிட்டு, புதிய அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதை பிரதிபலிக்கும் வகையில முதலாவது அமர்வுல வந்து இதுவரைக்கும் பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் செய்யாத நீங்கள் பாராளுமன்றத்தின் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினாரு. இதுவரை காலமும் ஆல்ரெடி பாராளுமன்றத்தில் இருந்தவங்க தான் அந்த பதவியில இருந்தாங்க. ஒரு அரசியல் மாற்றம் எண்ணத்தை வந்து இதிலையும் பிரதிபலிக்க செய்திருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டினதோட, அதுக்கு பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த என்பிபி, அதற்கு முன்னால் ஜேவிபி ஆக, அதே போல அதற்கு முன்னால் வந்து தேசப்பற்றுள்ள மக்கள் இயக்கமாக இருந்தது. இந்த தேசப்பற்றுடைய மக்கள் இயக்கம் வந்து 1994ஆம் ஆண்டு முதலாவது அந்த பாராளுமன்ற முதற் பிரசவத்தை பெருகுதுன்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு. அந்த பிரசவம் எதனால கிடைச்ச, யாரால கிடைச்ச, இன்னைக்கு வந்து என்பிபி இவ்வளவு பெரிய விருட்சமாக 159 உறுப்பினர்கள் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக இருக்கிறதுக்கான ஒரு காரணமாக அமைந்தது வந்து அதுக்கு வித்திட்டவர், அதுக்கான கதவை திறந்தவர் வந்து எனது தலைவர் மர்ஹூம் அஷ்ரப் அவர்கள் தான் என்ற ஒரு விஷயத்தை சொன்னாரு. இந்த இவர்களுடைய வளர்ச்சிக்கும் இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு விருட்சமாக வளர்ந்திருக்கிற இந்த இடத்திற்கு இவர்கள் வந்திருப்பதற்கான காரணமாக எப்படி அஷ்ரப் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவங்க சுட்டி காட்டினாங்க. அதுதான் ரணசிங்க பிரேமதாச அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையில வந்து பேரம் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல தலைவர் அஷ்ரப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து, வெட்டுப்புள்ளி 12ஆக இருப்பது சிறுபான்மை போன்ற எமது கட்சிகளுக்கு சவாலாக இருக்குது. அதை 5ஆக குறைத்து கொண்டால் நிச்சயம்
நிச்சயமாக எமது ஆதரவு உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னதுடனே அந்த ஒரு விஷயத்தை ரணசிங்க பிரேமதாச செஞ்சு முடிச்சாரு. அந்த வகையில் இப்படியான ஒரு கதவினை சிறுபான்மைகளாக திறந்து வைத்ததும் அதற்கான துவக்க புள்ளியாக இருந்ததும் எனது தலைவர் அஷ்ரப் என்று சொல்லிவிட்டு இதற்கான வாய்ப்பினை இப்படியான சிறுபான்மை கட்சிகள் இது மாதிரி அரசியல் பிரவேசத்துக்கான ஒரு வரப்பிரசாதமாக அது அமைந்தது என்பது தலைவர் அஷ்ரப் அதுக்கான ஒரு துவக்க புள்ளியாக இருந்தார் என்பதை இட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்ற விஷயத்தையும் அங்கு ஞாபகப்படுத்தி இருந்தார். தலைவர் அஷ்ரப் ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு அரச தீர்க்கதரிசி. அரசியல்வாதிக்கும் அரச தீர்க்கதரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கான காய்களை நகர்த்துகிறவர்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரவுப் ஹக்கீம் அவங்க 2 விஷயங்களை சுட்டி காட்டினாங்க. புதிய நபர்களை கொண்டு இந்த விஷயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த மாற்றத்திற்கு வாக்களித்த மக்களுடைய ஆணைக்கு நான் தலைவணங்குகிறேன் என்ற ஒரு விஷயத்தையும் அங்க இடத்திலே சுட்டி காட்டியிருந்தார். இந்த 3 பேருடைய வாழ்த்து செய்திகள் தான் இடம்பெற்றதாக நமக்கு பார்க்க முடியுது. அடுத்ததாக பிரதி சபாநாயகராக டாக்டர் ரிஸ்வி சாலிஹ் நியமிக்கப்பட்ட நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது. இதிலே சபாநாயகருடைய உரையும் இடம்பெற்றிருந்தது. சபாநாயகர் தமது உரையிலே பாராளுமன்றத்தினுடைய புனிதத்துவத்தை கருத்தில் கொண்டு மக்களுக்கான சேவையை பெறும் விதத்திலே பக்க சார்பில்லாமல் வினைத்திறன் கொள்ள என்னால் முடியுமான என் சக்திக்கு உட்பட்ட அனைத்து விடயங்களையும் பக்க சார்பில்லாமல் நான் செய்வேன் என்ற ஒரு உறுதிமொழியையும் அங்கு அவர் வழங்கியிருந்தார். அவருடைய உரையிலே பாராளுமன்றத்தின் குழுக்களின் உபதலைவர் நியமனமும் இடம்பெற்றிருந்தது. அந்த உபகுழுவின் தலைவராக ஹேமாலி வீரசேகர தெரிவு செய்யப்பட்டார். அடுத்த நிகழ்வாக சபை முதல்வர் தெரிவு நடந்தது. பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டிருந்தாரு. பிரதி சபை முதல்வராக டாக்டர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அதே போல எதிர்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச பெயரிடப்பட்டார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிறைவு பெறுகிற அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக் அவர்களுடைய முக்கியமான உரை இடம்பெற்றிருந்தது. அந்த உரை 12:30 மணி அளவிலே ஆரம்பமானது. அந்த உரையில குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில விஷயங்கள் அதுல முதல் விஷயம் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல இனவாதமோ மதவாதமோ தலை தூக்காது, அதற்கான எந்த இடமும் கிடையாது என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியாகத்தான் நாங்க பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, கடந்த காலங்களில் எல்லாம் சிறுபான்மை சமூகங்கள் அடக்கப்பட்டது முடுக்கப்பட்டதினால்தான் இன்றைக்கு என்பிபியை மக்கள் ஆதரிக்கின்ற ஒரு நிலை உருவானது. எனவே அந்த ஒரு விஷயம் கோடிட்டு ஜனாதிபதி காட்டினது அப்படின்ற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அதுல மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் தான் நீதித்துறை மீது மக்களுக்கான நம்பிக்கையை கட்டி எழுப்புவோம் அப்படின்னு சொன்னதோட அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு விஷயம் நடக்காது என்ற ஒரு வாக்குறுதியை சொல்லியிருந்தாரு. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். எப்போதும் அரசு மாறும் பொழுது அரசியல் பழிவாங்கல் என்ற ஒரு விஷயம் நடந்து முடிகிறத நாங்கள் அரசியல் வரலாறுல பார்த்திருக்கிறோம். அந்த ஒரு விஷயம் நடக்காது என்று சொன்னது மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அதே நேரம் நீதித்துறை சம்பந்தமாக இன்னைக்கு ஜனாதிபதி அவங்க அதுல கோடிட்டு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊழலுக்கு எதிராகத்தான் மக்கள் இந்த ஆணையை என்பிபிக்கு கொடுத்தாங்க என்பது ஜனாதிபதி தொடக்கம் அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு தெரியும். எனவே இப்போதைக்கு ஊழல்வாதிகளை உள்ள தள்ளி அவங்க அரசு பணங்கள் அவங்கள்ட்ட பிடுங்கணுமாக இருந்தால், அவங்களுக்கு முறையான தண்டனை கிடைக்கணுமாக இருந்தால், அது தங்கி இருக்கிறது இப்போதைக்கு நீதித்துறை சார்ந்த இடங்களிலும் போலீஸ் திணைக்களங்களிலும் தான். இந்த ஒரு விஷயம் கூடிய கதியில் நடக்கணும் என்ற ஒரு விஷயத்தை தான் மறைமுகமாக ஜனாதிபதி அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்பது எனது பார்வை. அடுத்த ஒரு விஷயம் அவங்க சொன்னது அரச சேவைகள் குறித்து மக்கள் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ஜனாதிபதி அவரோட உரையில சொல்லியிருந்தாரு. இது 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயம். அதே நேரம் ஒரு வாக்குறுதியாக சொல்லியிருந்தாரு, மக்களுக்கு திருப்திகரமாக அமைகிற விதத்துல இந்த அரசு சேவைகள் வழங்கப்படும் ஒரு வாக்குறுதியை சொல்லியிருந்தாரு. அரசு சேவைகள் என்று நாங்க பார்க்கிற நேரத்துல உண்மையிலே அரசினுடைய அனைத்து திணைக்களங்களும் நட்டத்தில் ஓடுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். சுகாதாரத்துறையை நம்ம கடந்த காலங்கள் எடுத்து பார்க்கிற நேரம் 2 தினங்களுக்கு முன்னால மன்னார் வைத்தியசாலையில பிரசவத்துக்காக ஒரு தாய் அனுமதிக்கப்படுறார். பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட அந்த தாய் தாயும் இறந்தாச்சு, சேயும் இறந்தாச்சு. இதுல என்ன கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு முதல் பிரசவம். இன்னைக்கு பாதையில குடும்பத்தோட ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நீதி வேணும் என்று அங்க ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது. பாருங்க, 10 வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச பிரசவம். எவ்வளவு கனவுகளோடு வைத்தியசாலைக்கு போனாங்க. அங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன, குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, வைத்தியர்களுடைய கவன இனம் என்ற ஒரு வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்களேன், இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால, நாளைக்கு ஜூன் மாசம் அளவுல ஒரு பட்டதாரி தாய், அவ 27 வயசு, பிரசவிச்சதுக்கு பின்னால வீட்டுக்கு போனாங்க. தொடர்ந்து இரத்தப்பேறு என்பதனால மீண்டும் அதே வைத்தியசாலைக்கு வந்தாங்க. வந்ததுக்கு பின்னால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் கவனஈனமாக எந்த வைத்தியம் நடக்காம அந்த தாய் இறந்து போன சம்பவம் பதிவாயிடுச்சு. இப்ப அது வழக்கு கோர்ட்ஸ்ல நடக்குது. இப்ப அந்த கோர்ட்ஸ்ல அவனோட லோயர் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போலீஸ்ல இந்த விசாரணைகள் மந்த கதியில நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த
கம்ப்ளைண்டாக அவர் போட்டிருக்கிறார். பாருங்களேன், உயிரும் போயாச்சு, நீதம் கெட்டு போனா விசாரணைகள் கூட மந்தகதியில போகுது அப்படின்னு இருந்தா இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம். பாருங்களேன், நுவரெலியா பகுதியில வந்து கண் சிகிச்சைக்காக போனவங்களோட கண் குருடாகி வெளியே வந்தது. யாழ்ப்பாணத்துல 8 வயது குழந்தையினுடைய ஒரு கை வெட்டினது, ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சதுனால. அதே போல கண்டி பிரதேசத்துல வயிற்று வலின்னு ஒரு யுவதி ஹாஸ்பிட்டலுக்கு போனா காலையில பிணமாக வீட்டுக்கு வந்தா. இப்படியான சம்பவங்கள் எல்லாம் அரச மருத்துவத்துறையில நடக்குதாக இருந்தா மனுஷனுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆறுதல் என்ன? மருத்துவத்தை கண்ட ஒரு நிம்மதி. நோய் போயாச்சு, மருந்தை கண்டா அதை விட பெரிய நிம்மதி. இந்த இடத்துல தான் இப்படியான அவலங்கள் நடக்கிறதாக இருந்தா உண்மையிலே அனுர்குமார திசாநாயக்க அவங்க சொல்றது போல அரசு சேவைகள் வந்து மக்களுக்கு திருப்திகரமாக இல்லை என்பது மருத்துவத்துறையில் இருக்கவே கூடாது. இங்க சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், மந்த கதியில அந்த விசாரணைகள் போகுதுன்னு சொல்றாங்க. பாருங்களேன், மந்த கதியில போறது இல்லை. இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளும், நமக்கு கிடைத்த அரசியல்வாதிகளும், அரசு அதிகாரிகளும் நம்மளை மந்தையாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது நமக்கு தெரிகிற ஒரு விஷயம். எனவே அனுர்குமார திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்டு பேசின விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு களை எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள், மறுசீரமைக்கப்பட வேண்டிய விஷயங்கள், புத்துணர்வு பெற்று அந்த மக்களுக்கான சேவையை வழங்கப்பட வேண்டிய நிறுவனங்கள், இவை அனைத்தும் திறன்பட நிறைவேறினால் மட்டும்தான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் உருவாக்கப்படலாம், ஆரோக்கியமான நாடு உருவாக்கப்பட முடியும் என்பது எமது பார்வை. அடுத்த ஒரு விஷயத்தை வந்து பாராளுமன்றத்துல வந்து மக்களுக்கு வந்து மரியாதை குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு. பாராளுமன்றத்துல மக்களுக்கு ஏன் மரியாதை குறைஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றத்துல உள்ளவங்க ஊழல்வாதிகளாக, குடு அடிக்கிறவங்களாக, குடு விற்கிறவங்களாக, அடாவடித்தனம் செய்யறவங்களாக, குஷ்கத்தூள் அடிக்கிறவங்களாக, ஊழல் ஈடுபடுறவங்களாக, நாடு பற்றி எந்த மதிப்பும் மரியாதையும் அவங்களுக்கு இல்லை, பாராளுமன்றம் பற்றி அவங்களுக்கு மரியாதை இல்லை. அதனால மக்களும் அப்படியான ஒரு நிலைக்கு போனாங்க என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். எனவே அது மாற வேண்டுமாக இருந்தால் புதிய பிரவேசம் எடுத்திருக்கின்ற இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாக்கின்ற வகையில் அவர்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக பாராளுமன்றத்தினுடைய புனிதத்துவம் அதனுடைய கௌரவம் கட்டி காக்கப்படும் மக்கள் மத்தியிலே என்பது எமது பார்வை. எனவே ஒரு புதிய பாராளுமன்ற பிரவேசம், பழமைவாதிகள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பியாச்சு. எனவே நாடு வளம் பெற வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொரு பிரஜையும் நாட்டிற்காக உழைக்கின்றவர்களாக, தேசத்துக்காக உழைக்கின்றவர்களாக, அவரவர் பொறுப்புகளை மனசாட்சியை முன்னிறுத்தி செய்கின்றவர்களாக மாறினால் நிச்சயமாக அந்த மாற்றம் உருவாகும். வெறுமனே ஜனாதிபதி மாறுவதனாலோ, பாராளுமன்றம் மாறுவதனாலோ, புதியவர்களை கொண்டு நிரப்புவதனாலோ மாற்றங்கள் உருவாகாது. நாட்டு பிரஜை என்ற வகையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வருகின்ற உள மாற்றம் தான் அந்த மாற்றம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை அடைய முடியும் என்பது எமது பார்வை. எனவே ஒரு வளமான நாடு அமைவதற்கான முதற் பாராளுமன்ற அமர்வு நடந்தேறி இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான பாராளுமன்றம் அமைஞ்சிருக்கிறது. புதியவர்கள், கல்விமான்கள், நாட்டை நேசிக்கின்றவர்கள் இப்போது பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே வளமான நாடு அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஜனாதிபதி அவர்கள் என்னென்ன விஷயங்களை சொன்னார்களோ அந்த விஷயங்கள் நடக்கிறதா இல்லையா என்பதை கண்காணிக்கின்றவராக இருந்து அதை செயல் உருவம் கொடுக்கின்றவர்களாக மாறட்டும் என்ற பிரார்த்தனையோடு வளமிக்க ஒரு நாடாக மாறுவதற்கான முன்னெடுப்புகளை பாராளுமன்றம் செய்யட்டும், அமைச்சர்கள் உழைக்கட்டும், மக்களும் உழைக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.